வெல்கம் டு அரசியல் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரை விமர்சனத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி ஓடாத சில குப்பை படங்களை பற்றி தான் இந்த திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற இந்த படம் தான் பார்க்க போகிறோம். என்னடா தலைப்பு ஆங்கிலத்தில் இருக்குது, இது வேறு மாடல் படமாக இருக்குமோ, வேறு நாட்டோட படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். காலங்காலமாக இருக்கிற இந்த தமிழ் சினிமா படத்தை தான் பட்டிங்கிறீங்க பண்ணி நமக்கே காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஆனால் ஹீரோ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவரோட பையனையே ஹீரோ இவர் தான் ஹீரோ அப்படின்னு பேசியே இருக்காரு. சரி, ஹீரோ தான், ஹீரோட பிள்ளைய வந்து ஹீரோ அப்படின்னு பேசுகிறாருன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு வேறு படங்களில் நல்ல வாய்ப்பு கிடைக்கலனாலும் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அப்பப்போ வந்து போனாலும் அவங்களுக்கும் என்ன டைலாக் அப்படின்னா, ஹீரோட பையன்தான் ஹீரோட பையன்தான் ஹீரோ, அவர் நடந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, அவர் உட்காந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, அவர் தான் நாளைக்கு அப்படி இப்படின்னு புகழ்ந்தே பேசியே கடைசி வரைக்கும் அந்த படத்தை ஓடிக்கிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இப்படி போயிருக்கே, ஐயோ செகண்ட் ஹாஃப் இப்படியே போயிருமா அப்படின்னு நினைக்கும் போது தான் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஹீரோட பையன் ஹீரோவாக ஆதரிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு 2 சீன் வைக்கிறாங்க. ஒன்று வந்து கார் ரேஸு, இந்த மாதிரி எஃப்ஐ அப்படின்னு வைக்கிறாங்க. அங்கே ஏதாவது மார்ஸாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் தரையை ஊற்று பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அதில் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. இதுதானே போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு வான வேடிக்கை காட்டுறாங்க. எல்லோரும் கீழே பார்த்தீங்களா, இப்போ மேலே பாருங்கள் அப்படின்னு மேலே காட்டுறாங்க. அங்கே பார்த்தா என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, 5 பேர் செத்து போனது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி, இது இப்படி இருக்க அப்படின்னு இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு இவங்களுக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. எல்லா படத்துலையும் எதிரினா வில்லனா ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இவங்களுக்கு கிடச்ச அடிமை சனிக்கிழமை மாதிரி எப்போ வேணாலும் இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு இந்த வில்லனை போட்டு டமார்னு ஹீரோ அடிக்கிறாரு, ஹீரோட பையன் அடிக்கிறாரு, எல்லோரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரியே ஒரு வில்லனை காட்டிக்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு மெயின் வில்லன் இருக்கார். அந்த மெயின் வில்லனை மட்டும் இந்த ஹீரோவும் சரி ஹீரோட அப்பாவும் சரி அடிக்கிற மாதிரியே ஃபைட் சீனே வரமாட்டேங்குது. இந்த இடத்துல தான் அடுத்த வருஷம் பார்ட் 2ல் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு படத்தை ஓட்டியே கடைசி வரைக்கும் பேசிக்கே இருக்காங்க. ஐயோ பார்ட் 2வா அப்படின்ற மாதிரி தான் படம் போன எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கெடநாடு. இந்த படத்தில் ஹீரோன்னு இவரை காட்டுறாங்க. இந்த படம் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹீரோ கோர்ட்டுக்கோ வீட்டுக்குமா நடந்துக்கே இருக்காரு. அப்போனா இந்த படம் ஜெய்பி மாதிரி கோர்ட்டில் எடுக்கிற சீனாக இருக்கும், ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும், அப்படின்னா வேறு ஏதோ ஒரு முக்கியமான கோர்ட்டு சீன் ஜேர்னல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இந்த படத்தில் உட்காந்தோம். ஆனால் ஹீரோ கோர்ட்டுக்கு போகிறாரு. ஏதோ ஒரு பங்களாவில் கொலை நடந்துருச்சு, உங்களுக்கு தொடர்பு இருக்குது வாங்க அப்படின்னு ஜட்ஜு கூப்பிட்றாரு. அப்புறம் நீங்கள் டெண்டரில் ஊழல் பண்ணிட்டீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சின்னம் உங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு வாட்டி கூப்பிட்றாங்க. 4வது வாட்டி நீங்கள் அவதூறாக பேசிவிட்டீங்க, அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. 5வது வாட்டி கட்சியில் ஒரு பிரச்சனையாகி போச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ வில்லனை அடிக்காமல் இந்த பக்கம் மக்களை காப்பாற்றாமல் கோர்ட்டுக்கு வீட்டுக்குமா நடக்கிற மாதிரி அந்த படத்தை ஓட்டிக்கே இருக்காங்க. இதில் வில்லன்னு சொல்லி ஒருத்தரை காட்டுறாங்க. வில்லன் வந்து எதையாவது செஞ்சு விட்டாருன்னா ஹீரோ உடனே போய் அடிக்கணும். ஆனால் இவர் ஒரு 10 வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே வில்லன் வந்து அடுத்த சீனு செய்ய போயிடுவார். இப்போ தான் இவர் பொறுமையாக அவர் அடிக்கிறதுக்கு கையை முடிக்கிட்டு அடிக்கலாம் அப்படின்னு போய்க்கிருக்காரு. இந்த படத்துலேயும் போன படத்தில் பார்த்த மாதிரியே டெல்லியில் ஒரு பெரிய வில்லன் இருக்கார். இதில் தான் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இவர் டெல்லியில் இருக்கவர் இவருக்கு வில்லனா இல்லை நண்பனா அப்படின்னு தெரியாத மாதிரியே இந்த படத்தை கொண்டு போய்க்கே இருக்காங்க. பார்ட் 2ல் தான் யாருக்கு வில்லன் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இதில் சோகம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, கூட இருக்கவங்கள இவரை காலி பண்ணுறதுக்கு பண்ணிக்கிருக்காங்க. அப்போ இந்த படத்தில் எத்தனை வில்லன் அப்படின்னு பார்த்தா எண்ணிக்கை இருக்கலாம். கூட இருக்கவர் எதிரியோட புள்ள, எதிரியோட நண்பர்கள், அப்புறம் டெல்லி சுற்றி இருக்கவங்க, இது இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் எதிர்த்து வீட்டுக்காரன்னு எல்லா பக்கமும் ஹீரோ சண்டை இழுத்து விட்டு வில்லனாக இருக்கார். பார்ட் 2ல் தான் இவர் பெருசாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை முடிச்சுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ட் 2ல் பார்க்கணுமா, நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ஃபாரின் ரிட்டர்ன். இது என்னடா ஹாலிவுட் படமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த ஒரு படம்.
படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்நாளில் நான் 20,000 புத்தகத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னோடனே நம்ம படம் பார்க்குற எல்லாரும் நம்ம என்ன தோணும், சரி அப்போ ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட்டு, ஹீரோ ஒரு பெரிய வல்லுநர், ஜீவி அப்படி இப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே தான் படத்தில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஹீரோ இன்னமும் அறிவு வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிடுறாரு. ஒரு ஃபாரின் போகிற மாதிரி ஒரு சீனை வச்சிடுறாங்க. இப்போ என்ன அது, இவ்வளோ நேரம் பெரிய அறிவாளி மாதிரி படத்தை காமிச்சிருந்தீங்க, இப்போ மறுபடியும் படிக்க போகிறாருன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி படத்தில் ஓடிக்கிருந்துச்சு. படத்தோட எண்டில் தான் ஹீரோ திரும்பவும் இங்கே வராரு. ஏன் அவர் போனார், ஏன் இவர் திரும்ப வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. போகிறதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் வலுக்கட்டாயமாக நில்லுங்க அப்படின்னு கூட இருக்கவங்களே இவரை நிற்க வச்சிடுறாங்க. இவர் நம்பி நின்று நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாயிட்டு ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷனை வச்சு ஒரு சாங்கை வச்சு இவரை ஃபாரின் காமிச்சு விட்றாங்க. அப்புறம் போயிட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த படத்தில் வில்லன்னு பார்த்தா நமக்கே தலை சுத்தம். ஏன் அப்படின்னா கூடவே இருக்காங்க, அவர் வில்லங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ சிரித்து பேசி போட்டோ எடுத்துருக்காங்க. மறுநாள் ஹீரோக்கு எதிராக வில்லனாக பேசிக்கிருக்காரு. இப்போ ஏகப்பட்ட வில்லன் இருக்காரு. யாரை தான் இவர் நம்புறது அப்படின்னு தெரியாமல் இவரே வில்லன் ஆயிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே வில்லன் அப்படின்னு இவர் சபதம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் என் கூட யாரும் கூட்டணிக்கு வராங்க, நான் டெல்லிக்கு போய் நான் நேரடியாக பாஸை பார்த்துக்கிறேன், பாஸ்ன்னு டெல்லியிலேருந்து ஒரு ஆள் இவருக்கு கைட் பண்ணிக்க இருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் இவர் கூட இருக்கிற எதிரிங்க, மெயின் எதிரிங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இவர் சாதிக்கிறாரா அப்படிங்கிறத அடுத்த வாட்டி பார்ட் 2ல் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கூடவே இருக்கிறவங்க இவர் நல்லவர், இவர் வல்லவர், ஆஹா ஒரு நடந்தா அப்படி, இவர் இதுவா அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் பின்னாடி போய் இவரை காலி பண்ணுற மாதிரி இந்த படத்தில் பல ட்விஸ்ட்டு வச்சு நல்லாவே அதை காமிச்சிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பார்ட் 2ல் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம திரைவிமர்சனத்தில் பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் தைலாபுரம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ, அப்பா பாலையா தம்பி புள்ள பாலையா அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. இது வேறு மாதிரியான ஒரு அப்பா மகன் ஸ்டோரி மாதிரி தான் இது. இந்த கதையை வந்து ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளேயே என்ன நடந்துச்சு, அங்கே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு அங்கே ஒரு மர்மம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படம் முழுக்க ஒரு ஸ்டோரியாகவே கொண்டு போயிருக்காங்க. என்னடா அப்போ த்ரில்லர் மூவியா, பேய் படமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியும் அதை கொண்டு போய் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ வந்து என்ன செய்கிறாருன்னா, எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, எங்கள் அப்பா என்னடா கொண்டு வந்தார் தெரியுமா அப்படின்னு அவருடைய புகழை பேசிக்கே இருக்கார். ஹீரோவை பின்பற்றக்கூடிய அவருடைய ரசிகர்கள் மக்கள் மாதிரி இருக்கவங்களாம், எங்கள் ஐயா தெரியுமா, எங்கள் ஐயா எப்போல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கே இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தா இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா அது வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக் இல்லை, அது ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அதையே இப்போ வரைக்கும் சொல்லி அவர் கூட இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் அவர் சொல்லி ஹீரோ ஒரு ஃபார்ம் ஆகிக்க வந்துக்கிருக்காரு. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு எதிரியாக இருக்காங்க. அந்த எதிரியை ஹீரோ என்ன செய்கிறாருன்னா, நீ வந்து ஒரு டயர் நக்கி, உன் கூட நான் வரமாட்டேன், உன் கூட நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்காரு. அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்த வாட்டியே தைலாபுரம் தோட்டத்தில் பேசிட்டு கூட்டணியும் வச்சிடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா டெல்லியில் இருக்க ஒரு எதிரி எது, உங்கள் கூட நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. அடுத்த வாட்டி பார்த்தா அவர் கூடயே கூட்டணி வச்சு பிஸ்னஸ் பண்ணிடுறாரு. இது எல்லாமே எப்படி முடிவாகுது அப்படிங்கிறதான் ட்விஸ்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ளே உட்காந்து பேசிடுறாங்க. என்ன பேசுனாங்க, அப்படி என்ன ஸ்வீட் சாப்பிட்டாங்க, என்ன ஸ்வீட்டை வந்து பரிமாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து இங்கே இருக்க ஒரு எதிரியை இவர் எதிர்த்து பேசிக்கே இருக்காரு. அடுத்து வரக்கூடிய பிஸ்னஸில் இப்போ இருக்கக்கூடிய எதிரியை அவர் சேர்த்து வச்சுக்குவாரா, சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாரா, இல்லை வேறு யார் கூட பிஸ்னஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்ட் 2ல் தான் சொல்லுவோம் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை வேணுமா, நகைச்சுவை இருக்குது, ஆக்ஷன் வேணுமா, 2 ஊர் அடிச்சுக்கிற மாதிரி ஆக்ஷன் வச்சுருக்காங்க, அப்புறம் நல்ல சென்டிமெண்ட் வேணுமா வச்சுருக்குறாங்க, பயோகிராஃபி ஃபிலிம் வேணுமா அதையுமே பார்ட் 3ல் அப்பாவோட ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட வாழ்க்கை வரலாறு அவங்க பொண்ணு வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டும் ஒன்று வச்சுருக்குறாங்க. அதனால் பார்ட் 2க்கு மட்டும் இல்லை, பார்ட் 3க்கும் உங்கள் கழுத்தை இருக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எபிசோடு நியூஸ் சேனல் புதுசாக பண்ணுறதுனால இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்து உங்களுக்கு மீதி இருக்க படத்தை கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம்.